ஹாய் டேட்மேட் சொல்லுதுங்களா. ஸோ நம்ம இதோட சும்மா அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட தான் முடிச்சிருந்தா அங்கே கதைக்குள்ளே போகலாம். நம்ம தயம் இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஷாக்காகி, சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா, கொஞ்சம் ஒரு கோவில் இருக்குடா, நான் அப்புறமாட்டிக்கு அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன், ஓகே நான் ஃப்ரீயாக இருந்தோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையம் அப்படியே டைப்பிங் பண்ணி சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு ஓகே நீங்கள் வேலையை பாருங்கள், ஸோ நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறான். டைம் ஃபோனை ஓரமாக தூக்கி போட்டுட்டு டென்ஷனாக உட்காந்துருக்கான். சார் நம்ம ஜிகே இப்போ தான் தூங்கி எந்திக்கிறான். ரொம்ப நேரம் ஆச்சு தூங்கி. ஐயோ. ஸோ ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காந்துருக்கான். மொபைலை எடுத்து பார்க்குறான் ஜிகே. ஸோ அத்தனை மிஸ்கால், அத்தனை கால், மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கான் நம்ம தையம் தான். ஸோ நம்ம ஜேகேக்கு அள்ளு விட்டுருச்சு. ஐயோ இத்தனை கால் இத்தனை மெசேஜ் பண்ணியிருக்கான், என்னவா இருக்கும் தெரியலையே. ஜேகே இப்படியே யோசிச்சுருக்கும் போது கரெக்டாக நம்ம ஜேகேக்கு கால் வருது. ஸோ அப்படியே அவன் மொபைல் எடுத்து பார்த்தா ஸோ தையம் தான் கால் பண்ணுறான். ஜேகேவும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லு தையம், என்ன பண்ணுற தையம். நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தையன்ட்ட காலில் சொல்லிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டணும். சரி நம்ம தையம் அப்படியே பேசுகிறான். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உனக்கு கேட்குறதுக்கு பதில் சொல்லு ஜேகே. தையம் ரொம்ப ரூடாகவே கோவமாகவே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜேகே இந்த குரலை கேட்டோன்னா, என்ன தையம் ஏன் கோவப்படுற, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா. நம்ம ஜேகே இந்த மாதிரி காலில் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம தையம் பிரச்சனை இருக்கா இல்லையா நான் அப்புறம் சொல்கிறேன், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கா இல்லையா. தையம் இந்த மாதிரி ஃபோன் காலில் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்குறான். ஸோ நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. என்ன தையம் பேசுகிறான், ஆள் இருக்கா இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அதான் நான் சொல்லிட்டல நீ மட்டும் தான். நம்ம ஜேகே இந்த மாதிரி காலில் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம தையம் அப்படியா ஜேகே, நான் மட்டும் தானா, இதுக்கு முன்னாடி உனக்கு ஆள் இல்லை அப்படி தானே, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஐடி சென்ட் பண்ணுறேன், ஸோ அதை பார்த்துட்டாவது சொல்லுவியா. தையம் ரொம்ப கோவமாகவே காலில் பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட. இந்த சரி நம்ம ஜேகே சரி ஓகே நீ சென்ட் பண்ணு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம ஜேகே இந்த மாதிரி காலில் சொல்லிடுறான். நம்ம தையம் உடனே வந்து சென்ட் பண்ணுறான் அந்த ஐடியும். ஸோ நம்ம ஜேகேவும் பார்க்குறான். பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. இந்த சரி நம்ம தையம் லைனில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் நம்ம ஜேகேவை. ஜேகே இருக்கியா. நம்ம தையம் வந்து சரி காலில் கத்திக்கிட்டே இருக்கான், ஜேகே இருக்கியா அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜேகேவும் இருக்கேன் தையம், சொல்லு தையம், என்ன பார்த்துட்டியா ஐடி இப்போ சொல்லு. ஸோ நம்ம தையம் இந்த மாதிரி காலில் கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறான். ஜேகே நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு, அவாது தெரியுமா தெரியாதா. நம்ம தையம் இந்த மாதிரி காலில் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜேகேவும் தெரியும் தையம், இப்போ என்ன, அம்மா உனக்கு எப்படி இந்த ஐடி கிடச்சிச்சு, ஷேர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இந்த மாதிரி கொஞ்சம் கோவமாகவே பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம சைடு இந்த சைடு தையம் கேட்டதுக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு நீ சொன்ன, இப்போ பார்த்தோன்னா எனக்கு தெரியும்னு சொல்கிறேன், எனக்கு புரியல ஜிகே, உன்கிட்ட முதையே என்ன கேட்டேன், உனக்கு மேலே யார் மேலேயாவது ஆஃபர் இருக்கா, நீ யாரு கூடயாவது கம்மிட்டாக இருக்கியா, இதுக்கு நான் ஒன்றும் சிங்கிள் தான் அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா. நீ சொன்ன அடுத்த செகண்டே நம்ம 2 பேரும் கம்மிட் ஆனோம், உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட நீ பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்க, லவ்வராக, ஏன் இந்த விஷயத்த மறைச்ச. நம்ம தையம் இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே இந்த காலில் பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட. சரி நம்ம ஜேகே இங்கே பார்த்தையும், நான் அந்த பொண்ணு கூட பாய் ஃப்ரெண்டாக இருந்தது உண்மை தான், நான் அவளை லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் அவள் என்னை ஏமாத்திட்டா, ஸோ அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் சிங்கிளாக இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நீ என் லைஃப்பில் வந்த, உன்கிட்ட இது முதையே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், ஆனால் என்ன சொன்னால் கஷ்டப்படுவேன் ஃபீல் பண்ணுவேன் சொல்லிட்டு தான் நான் எதையுமே சொல்லலை, ஸோ அதனால தான் நான் மறைச்சேன், போதுமா, இதுக்கப்புறம் நான் அவளுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை சரியா, அவள் யாரோ நான் யாரோ, போதுமா, உன் டவுட்டு கிளியரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜேகே எல்லாமே சொல்லிடுறான் நம்ம தையன்ட்ட. இந்த சைடு நம்ம தையம் எப்பா ஜேகே உன் ஆள் என்கிட்ட வந்து சொல்கிறா, அம்மா நானும் ஜேகேவும் லவ் பண்ணோம், நாங்கள் 2 பேரும் கம்மிட்டாக இருந்தோம், கப்புள்ஸாக இருந்தோம், அப்புறம் 2 பேருமே அப்படி இப்படி இருந்தோம், என்னென்ன பண்ண வேலையோ அது எல்லாமே அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. நம்ம தையம் இப்படி ரொம்ப கோவமாகவே கோல்டாகவே பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஜேகிட்ட. ஸோ நம்ம ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இந்த சரி நம்ம ஜேகே இங்கே பார்த்தையும் அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, அவளுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை சரியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அம்மா சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணாத தையம், என்ன இரிட்டேட் பண்ணாத தையம்,
புரியல. எனக்கு சத்தியமாக புரியல. என்ன நடக்குதுன்னு ஒரு மண்ணும் எனக்கு புரியலை. நான் ஒன்று ஜேகே, நீ இப்படி மறைப்ப, நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு என்கிட்ட எப்பிட்றா? இது கூட விட்டுறலாம். நீ ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? அந்த பொண்ணு உன்னை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஏங்கி போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு. போய் பேச வேண்டியதானே? ஏன் அவாய்ட் பண்ணுற? இங்கே பாரு தயம், தேவையில்லாத விஷயம்லாம் பேசாத. நம்மளுக்குள்ள விஷயத்த பேசுறியா? விஷயத்த பேசாத. எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை. உனக்கு புரியுதா இல்லையா? சும்மா அவளை பற்றி இழுக்காத. இல்லை ஜேகே, உன்னை நினச்சி ரொம்ப வெயிட் பண்ணி ஏங்கி போயிட்டு அந்த பொண்ணு உனக்காக ட்ரூவாக லவ் பண்ணி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ வருவேன்ட்டு. நீ என்ன தான் தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிது. அந்த பொண்ணுக்கு நீ என்ன ஏமாற்ற பண்ணுறியா? ஏமாத்துறியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அக்செப்ட் பண்ணிட்டு நீ உன் வாழ்க்கையை ஹாப்பியாக போக வேண்டியதானே? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஸோ நம்ம தயம் இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகே கிட்ட. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே பாரு, அவளை பற்றி பேசாத. எனக்கு தலை வலிக்குது, எனக்கு இரிட்டேட் மாதிரி ஆகுது, எனக்கு கோவம் வருது. நம்மளை பற்றி பேசுறியா? அதோட முடிச்சுக்கோ தயம். சும்மா அவளையே பிடிச்சி இதில் இழுத்துட்டு இருக்காத தயவு செஞ்சு. அவளை பற்றி பேசுறியா? அவளை பற்றி எதுக்கு இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க? முடிஞ்சு போன விஷயம், புரிஞ்சதா? ஜேகே இந்த மாதிரி நம்ம கால்கிட்ட ரொம்ப கோவமாகவே நம்ம தயன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சரி நம்ம தயம் முடிஞ்சு போன விஷயம், இது உனக்கு முடிஞ்சு போன விஷயமா? இன்னும் அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அது உனக்கு புரியல? எப்போ வருவ? எப்போ மெசேஜ் பண்ணுவ? எப்போ கால் பண்ணுவ? எப்போ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக அந்த பொண்ணு உன்னை ட்ரூவாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ட்ரூ லவ்வை நீ எப்படி அக்செப்ட் பண்ணாமல் ட்ரோல் பண்ணிட்டு போகிறேன்னு எனக்கே தெரியல ஜேகே. பொண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ வலிச்சிருக்கும், கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டியா? தயம் இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சினிமா ஜேகே தயம், நான் திரும்ப திரும்ப சொல்ல, நீ அவளை பற்றி பேசாத. எனக்கு இரிட்டேட் மயிராகுது. நான் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவேன் தயம். இப்படியே பேசிக்கிட்டேன்னு நினச்சிக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுக்கோ. இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க காலில். ஜேகேவும் தயங்கும் 2 பேருமே ஒரு வழியாக சண்டை போட்டு முடிச்சுட்டு நம்ம தயம் காலில் நம்ம ஜேகிட்ட பேசுகிறோம். ஜேகே, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது எதுவுமே வச்சுக்காத. நானும் உன்கிட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டேன். அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, புரிஞ்சதா? உனக்குன்னு ஒரு பொண்ணு வெயிட்டிங். அவள் ட்ரூவாக உன்னை லவ் பண்ணுறா. நீ அவளை ஏமாத்திராத. அவள் கூட ஹாப்பியாக இருக்கிற வழியை பாரு, சரியா? குட் பாய். இதுக்கப்புறம் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னையும் டிஸ்டர்ப் பண்ணா. ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு தயம் கோவமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் மயிராகி கோவம் வந்து ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றான். இப்படி தான் கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போகுது. நேரில் பார்த்து பேசணும் ட்ரை பண்ணுவான், கால் பண்ணி பேசணும் ட்ரை பண்ணுவான், மெசேஜ் கூட பண்ணுவான். ஆனால் தயன்ட்டு ஒரு ரிப்ளேட் கூட கிடையாது. ரிப்ளேடே பண்ண மாட்டான். நம்மள குரூப் கால் கூட வந்தால் கூட ஜேகேவை கண்டிக்கவே மாட்டான். இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய குடிப்பான், சிகரெட் அடிப்பான், அண்ட் கையை கூட சூசைட் பண்ணது கூட ட்ரை பண்ணுவான். சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். தயங்க பற்றி மட்டும் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். செத்து பிடிச்ச சைக்கோ மாதிரியே இருப்பான் நம்ம ஜேகே. அப்போ கூட நம்ம ஜெமன் தான் வந்து கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுற, லூசாடா நீனு? ஒருத்தவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குடா, அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்ச ஜெமன் தான் திட்டி கன்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜேகேயோட லைஃப்பும் தயன் லைஃப்பும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு இப்போது குரூப் காலில் எல்லாருமே இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே குட் நைட் சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு நம்ம தயம் அண்ட் ஜேகே ஒரு பொண்ணு. நம்ம தயம் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். சொல்கிற மச்சான் எல்லாம் தூங்க போயிடுச்சுங்க, நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். நீ பேசுடா. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுகிறா? ஒழுங்கா பேசுகிறா. என் மச்சான் வேற இருக்கான்டா. டேய் ஏன்டா? ஒழுங்காக தான்டா பேசுகிறேன். இவளே என்னடா உனக்கு என்ன தோணுது? ஐயோ டேய், ஏன்டா இப்படி பண்ணுற? ஒழுங்கா பேசுடா. ஐயோ, சும்மா இருக்கன்னு ஏற்றி விட்டுட்டு போயிடாத. நம்ம சும்மாறா. அது சரி, அப்படியா?
என்னடா பண்ணுது அவனுக்கு? டேய் எனக்கு ஒன்றும் பண்ணலடா, நீ சும்மாடா, நார்மலாக பேசுறியா? இப்படிலாம் பேசாத. ஏய் நான் நார்மலாக தான்டா பேசுகிறா, உனக்கு என்னடா அப்படி தோணுது? நம்ம தயங்கோ அந்த பொண்ணு இந்த மாதிரி பேசிக்கிட்டு கேட்டுட்டு நம்ம ஜிக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் அடிக்கடி குரூப் கால் பேசுறது, நம்ம ஜிக்கு உட்காந்து இதெல்லாம் கேட்குறது செம்ம இரிட்டேட் ஆகுது. கோவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது, குதிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இது பண்ணுறது, அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ காண்டாகும் அவனுக்கு. இருந்தாலும் தயங்காக பொறுத்து போவான். ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான். அவன் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஜேகே ரொம்ப நாளாகவே ஆளை காணோம். ஆன்லைன்லேயும் காணோம், ஸோ வாட்ஸ்அப்லேயும் காணோம், ஸோ எதுனுமே வந்திருக்க மாட்டான். தயம் எல்லாத்தையுமே விசாரிப்பான். ஜேகே எங்கடா ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிப்பான் நம்ம தயம் தான். ஸோ எல்லோரும் தெரிலன்னு சொல்லிடுவாங்க. நம்ம தயம்க்கு ரொம்ப கஷ்டமாயிரும். தயம் லைஃபும் அந்த ஜேகே லைஃபும் இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே வேலை பார்த்த டயர்டில் ஸோ அப்படியே செம்ம டயர்டாக உட்காந்துருக்கான். ஸோ மொபைலை எடுத்து பார்க்குறான். ஸோ செம்ம டயர்டாக இருக்கே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைலில் அப்படியே பார்த்துட்டு ஸோ வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக ஒரு கால் வருது. ஸோ ஜிமன் தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ உடனே அட்டென்ட் பண்ணு. ஹலோ சொல்லு ஜிமினா, என்னடா? டேய் எங்கடா போனேன், இவ்வளோ நாள் ஆளையே காணோம், என்னாச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பிரச்சனையா? டேய் அதெல்லாம் ஆமாடா ஒரு பிரச்சனை தான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே தான். என்ன விஷயம் கால் பண்ணியிருக்க? டேய் அந்த தயவங்க எப்படி இருக்கான், ஓகேவா? அவர்லாம் நல்லா தான் இருக்கார். ஆனால் கொஞ்ச நாள் ஆன்லைனே காணோம், ஒர்க்கோட பிஸி இந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். கவலைப்படாத ஜேகே, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஜிமன் இந்த மாதிரி தயங்க பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஜிக்கிட்ட காலில். ஸோ நம்ம ஜேகே அப்படியா, சரி ஓகே. ஜிம்மனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. என்ன ஹெல்ப்படா ஜேகே? தயங்கோட ஃபோன் நம்பர் நீ வச்சிருக்கியாடா? இல்லைடா என்கிட்ட இல்லைடா. அப்படியா, இல்லையா, சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன். சரிடா நான் அப்புறமாடி கால் பண்ணுறேன். சரி ஓகே ஜேகே, பார்த்து டேக் கேர், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுறேன். சரிடா வைக்கிறேன்டா, பாய்டா. ஜேகே இந்த மாதிரி ஜிம்மன்ட்ட சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ஸோ அப்படியே யோசிக்கிறான் நம்ம ஜேகே தான். யோசிச்சு முடிச்சுட்டு ஸோ டெலிகிராம் பக்கம் குரூப் பக்கம் போயிட்டு டெலிகிராம் யூஸ் பண்ணுறான்ல, ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்ப்போம், நம்பர் இருக்குன்னு நினைக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் செக் பண்ணி பார்த்தா ஸோ தயங் நம்பர், அப்பா நம்பர் கிடச்சிடுச்சுடா சாமி சொல்லிட்டு ஸோ அந்த நம்பருக்கு போயிட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணால் 4 ஜிபன் வருது. என்னது கால் பண்ணால் 4 ஜிபன் வருது? சரி ஓகே வாட்ஸ்அப்பில் போய்ட்டு மெசேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு ஸோ மெசேஜ் பண்ணுறான் ஹாய்ன்ட்டு. ஸோ ஒரு ரிப்ளை இல்லை. ஸோ தினமும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம ஜேகே. ஸோ ஒரு நாள் ஒரு ரிப்ளை வருது, ஸோ ஹாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஜேகே ரிப்ளை பண்ணி எப்படி இருக்கா கேட்டேன்னா ஸோ அங்கேருந்து ரிப்ளை வருது, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம ஜேகே கேட்குறான், நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன்னா, நீ யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. ஜேகே செம்ம இரிட்டேட் ஆகிடுது. என்னது யாருன்னு தெரியலையா, உண்மையை சொல்லு, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோவமாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கான். நம்ம தயங்கி இங்கே இரிட்டேட் ஆகிடுது. ஏம்மா நீ யாருன்னே தெரில, யார் நீ ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம தயங்கி இந்த பக்கம் ரிப்ளை பண்ணியிருக்கான். இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேகே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுறான். இப்போ சொல்ல நான் யாருன்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டேன்னா நம்ம தயங்கும் அந்த வாய்ஸை கேட்டுட்டு நம்ம ஷாக்காகவும் ஆயிரும், ஹாப்பியாகவும் இருக்குது. ஜேகே இங்கே இந்த சைட் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போவாது கண்டுபிடிச்சியா நான் யாருன்ட்டு அப்படின்ட்டு ரொம்ப கோவமாகவே கேட்குறான். ஓ ஜேகே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆளையவே காணோம், ஆன்லைனு காணோம், வாட்ஸ்அப்பில் ஆளை காணோம், எங்கே போனேன், ரொம்ப நாள் ஆளையே காணோம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் நார்மலாக கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜேகே எல்லாமே சொல்கிறான். ஆமாம் பிரச்சனை தான், நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்னை யாருன்னு தெரிலன்னு சொல்லிட்டல, நீங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம தயங்க எவ்வளோ சொல்கிறான். இப்போ தான் நானே புதுசாக பார்க்குறேன், அது புதுசாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்குது, அப்புறம் பார்த்தா தான் நீனு புதுசாக வாட்ஸ்அப்பில் எனக்கு நம்பரில் மெசேஜ் பண்ணால் நான் யார் என்னன்னு தான் கேட்க முடியும்.
இதுக்கு எதுக்கு கோச்சுக்கிற? இப்போ தான் தெரிஞ்சிச்சுல என்னோட ஜேகே என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிச்சுல, இப்போ எதுக்கு கோச்சிக்கிட்டு இருக்க? தயம் இந்த மாதிரி வாய்ஸை கட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் இப்போ மட்டும் நல்லா தெரிஞ்சிரும் பாரு, இப்போ வந்து சொல்லுவான் மெய்ரா. சரிடா விடுடா. சரி நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எப்படி போகுது லைஃபு? அப்புறம் என்ன அப்புறம் சொல்லு. ஏதோ போகுதுடா. உனக்கு எப்படி போகுது? ஏதோ போகுது, எனக்கும் அதே தான். என்ன இத்தனை நாள் ஆளையே காணும் தெரிஞ்சோன்னா அப்படியே விசாரிச்சியாமே, கேள்விப்பட்டேன். ஆமாம் விசாரித்தேன். என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரித்தேன். இப்போ என்ன உனக்கு? பரவாயில்லையே, நீ விசாரிக்க மாட்ட, கண்டுக்கவே மாட்ட, இதெல்லாம் நினச்சேன். பரவாயில்ல. ஓ அப்படி வேற நினச்சிக்கலாம் நீங்கள்? அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? உன் வாய்ஸ் எப்பயுமே கோல்டாக இருக்கும், இப்போ என்ன ரொம்ப டல்லாக இருக்குது? என்னமோ சொல்லுவாங்களே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்தியா, திரும்படியும் நினைவுக்கு போயிட்டு திரும்ப நினைவு கோமா ஸ்டேஜ்லேருந்து திரும்ப நினைவுலேருந்து வந்தியா? ஆமாம் ஜேகே, நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பவும் நினைவுலேருந்து திரும்பி வந்தேன். போதுமா? ஓ அப்படியா தயம்? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே. ஆமாம்மா, ரொம்ப தான் கஷ்டப்பட்டேன். இப்போ என்ன உனக்கு வேணும்? 2 பேருமே மாற்றி மாற்றி வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க, தயங்கும் ஜெயிக்கவும். 2 பேருமே திரும்பவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குதானே, அவன் இவன் மேலே கோச்சிக்கதானே, அவன் மேலே கோச்சிக்கதானே. ஸோ 2 பேருமே பேசாமல் இருக்கிறதானே, இவன் கன்ஃபர்ம் பண்ணுறதானே, அவனை கன்ஃபர்ம் பண்ணுறதானே. ஸோ இப்படி தான் 2 பேர் லைஃப்புமே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஜேகேவோட லைஃப்பும் அண்ட் தயங்கோட லைஃப்பும். இந்த சைடு நம்ம ஜெம்மன், டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஜெம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட கேட்குறான். ஸோ ஜேகே, எனக்கு என்னடா தெரியும், சொன்னாதாண்டா தெரியும் மயிறு வெண்ணம் அவனே. சரி கோப்படாத, நானே சொல்கிறேன் ஜேகே, நல்லா கேட்டுக்கோ. ஸோ ஜெம்மன் இந்த மாதிரி சொல்கிறான். டேய் ஜேகே, உன்னோட ஆள் அதான் தயங்க இருக்கார்ல, யாரோ ஒன்று பொண்ணு கூட கம்மிட்டராக 2 பேரும் லவ்வர்ஸாக இருக்காங்க. ஜெம்மன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னோன்னா, ஸோ ஜேகே ஜெம்மன் சொல்கிறத கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆயிடான். ஓகேடா, தொடர்ந்து பேசும்போது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஜேகே இதை கேட்டு செம்ம ஷாக் ஆகி ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறான், ஸோ ஜேகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, தயங்க என்ன பிரச்சனை வரப்போகுது, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லவ் யூ சார், ஐங்க பேஷிப்பு. பாய்.